நாம் உன்னதங்களில் இயேசு கிறிஸ்துவோடே கூட உட்கார்ந்திருக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடே தேவனால் எழுப்பப்பட்டு பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் சொல்லுகிறதை நாம் அறிவோம். இந்த நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் நடந்த சம்பவம் என்று சொன்னால் அதை விளங்கிக் கொள்வது கடினம். நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று ரோமர் 6 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம் என்று ரோமர் 6 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் என்று ரோமர் 6 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது. இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, நாம் உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம் என்ற சத்தியம் தேவனுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காட்டுகிறது. இதை விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 7 அதிகாரத்தில் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் ஒரு உதாரணத்தை, ஒரு திருஷ்டாந்தத்தை நமக்கு விளங்கச் செய்கிறார். இதை வாசித்து தியானியுங்கள். அதை இங்கே சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறான். மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியன். நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியனுக்கு தசம பாகம் வாங்கும் லேவியன்தான் தசம பாகத்தில் 10 1 தசம பாகமாக ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் லேவியானவன் அன்று இல்லை, அவன் பிறக்கவில்லை. லேவியானவன் மட்டுமல்ல, அவனுடைய தகப்பன் யாக்கோபும் பிறக்கவில்லை. யாக்கோபின் தகப்பன் ஈசாக்கும் பிறக்கவில்லை. ஆபிரகாம் லேவியின் வம்சத்தில் வராதவன், ஏனெனில் லேவியானவன் இன்னும் பிறக்கவில்லையே. அப்படியானால் லேவியானவன் எங்கே இருந்தான்? லேவியானவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் அறையில் இருந்தான் என்று எபிரேயர் 7 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது. அதாவது லேவியானவன் யாக்கோபின் அறையில் இருக்கிறான், யாக்கோபு ஈசாக்குடைய அறையில் இருக்கிறான், ஈசாக்கு ஆபிரகாமின் அறையில் இருக்கிறான். இதுதான் பயாலஜி சயின்ஸ். இவ்வாறாக லேவியானவன் ஆபிரகாமின் அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அப்படி சொல்லலாம் என்றால், நமது சிருஷ்டிகர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நாமும் சிலுவையில் அறையப்பட்டோம் என்று சொல்லலாம். நமது சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நாமும் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்று சொல்லலாம். நமது சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லலாம். நமது சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் உயிர்த்தெழுந்தோம் என்று சொல்லலாம். நமது சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்த போது
நாமும் அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம் என்றும் சொல்லலாம். ஆதலால்தான் இது தேவனுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்றும், இந்த ஐஸ்வர்யம் இப்பொழுது நமக்கு புரியாது, ஆனால் அது வரும் காலங்களில் விளங்கும் என்றும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வசனங்கள் சொல்லுகின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.